இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்கவர்களே, என் தாயும் சகோதரரும் யார் என்ற ஒரு கேள்விக்கான பதிலை இன்றைய நற்செய்தியின் வாயிலாக இயேசு நமக்கு கொடுக்கின்றார். இன்றைய நற்செய்தியில் இரு நிலை உறவுகளை நாம் பார்க்க முடிகின்றது. ஒன்று என்னவென்றால் இரத்த உறவு. தாய், தந்தை, குழந்தைகள், சகோதர சகோதரிகள் என்று குடும்பத்தை சார்ந்த உறவுகள். இன்னொன்று ஆன்மீக கீழ்ப்படிதலால் ஏற்படுகின்ற உறவுகள். ஆக இயேசுவிடம் வந்து சொல்லுகிறார்கள், உம்முடைய தாயும் சகோதரர்களும் உமக்காக காத்திருக்கின்றார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இயேசு இந்த கேள்வியை எழுப்புகிறார். என் தாயும் சகோதரரும் யார் தெரியுமா? கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறவர்கள். கடவுளுடைய திட்டத்தை யார் நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள் அனைவரும் கடவுளின் பிள்ளைகளாக, தாயாக, சகோதரியாக உருவகம் எடுக்கின்றார்கள். இந்த நிலையை நாம் எப்படி புரிந்து கொள்வது? அப்படி என்றால் கடவுளுடைய திட்டம் என்ன? அதற்கு முதலாக அந்த திட்டத்திற்கு ஒப்புக்கொண்டது யார் என்று பார்க்கின்ற பொழுது அன்னை மரியாள். அன்னை மரியாள் வழியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகிற்கே வருகின்றார். அன்னை மரியாளுடைய கீழ்ப்படிதலினால், அன்னை மரியாளுடைய தாழ்ச்சியினால் அந்த திட்டம் முழுமையடைகின்றது. இறைவன் நினைத்திருந்தால் எப்படி வேண்டுமானாலும் இயேசுவை இந்த உலகிற்கு கொண்டு வந்திருக்க முடியும். ஆனால் அவர் தேர்ந்தெடுத்த பெண்ணுடைய சுதந்திரத்தை எதிர்பார்க்கின்றார். அந்த சுதந்திரத்திற்கு பதிலாக அன்னை மரியாள் ஆம் என்று சொல்லி தன்னை ஒரு தாயாக நிலைநிறுத்துகின்றார். ஆக ஆன்மீக கீழ்ப்படிதலின் அடிப்படையிலும் இரத்த உறவின் அடிப்படையிலும் அன்னை மரியாள் முதல் தாயாக இங்கே வெளிப்படுத்தப்படுகின்றார். அதன் பிறகு நாம் அனைவரும் அங்கே வருகின்றோம். இறைவனுடைய திட்டத்தை, அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அந்த வார்த்தைகளை நாம் வாழ்வாக்க முற்படுகின்ற பொழுது, அதாவது துன்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு உதவி புரிவது, வேதனையில் இருப்பவர்களுக்கு செவிமடுப்பது, அவர்களோடு இருந்து அவருடைய இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கெடுப்பது, உணவு, உடை, உறைவிடம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு, தேவையில் இருப்பவர்களுக்கு நாம் அதை கொடுத்து உதவி செய்கின்ற பொழுது, இவ்வாறு பல நல்ல காரியங்களை ஆண்டவர் விரும்புவது போல் ஆண்டவருடைய பேருக்காக நாம் செய்கின்ற பொழுது இறை திட்டத்தில் நாம் பங்கெடுக்கின்றோம். ஆக அந்த நிலையிலே நாமும் ஆண்டவருடைய சகோதரிகளாகவும் சகோதரர்களாகவும் தந்தையாகவும் தாயாகவும் மாறுகின்றோம். அதாவது ஒரே குடும்பமாக ஒன்றிணைகின்றோம், ஆண்டவரோடு ஒன்றித்திருக்கின்றோம் என்பதை இதன் வழியாக வெளிப்படுத்துகின்றார். சிந்தித்து பார்ப்போம். நான் என்ற சுயநலத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா? நாம் என்ற வார்த்தையை வாழ்வாக்கி கொண்டிருக்கின்றேனா? ஏனென்றால் நான் பிறரை அன்பு செய்கின்ற பொழுது, நான் பிறரை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது, நான் என் நேரத்தை பிறருக்காக செலவிடுகின்ற பொழுது, நான் மற்றவர்களோடு உடனிருக்கின்ற பொழுது ஆண்டவருடைய திட்டத்தை நான் நிறைவேற்றுகின்றேன் என்றால் நான் எனக்காக பிறக்கவில்லை, நான் மற்றவர்களுக்காக படைக்கப்பட்டிருக்கின்றேன், மற்றவர்களுக்காக வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றேன். அத்தகைய வாழ்வை நான் வாழுகின்ற பொழுது நானும் ஆண்டவருடைய குடும்பத்தில் இணைக்கப்பட்டிருக்கின்றேன். சிந்திப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.